இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அது கொதி வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொதிச்ச தண்ணியை கலந்து விட்டுக்கோங்க ஸ்பூனால். கலந்த மாவை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அது கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து நல்லா சாஃப்டாக மாவை பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த பால்ஸ் ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் குட்டியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த பால் கொழுக்கட்டைக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி 2 கிளாஸ் சேர்த்து அது கூடவே நான் ஒரு 200 ml பால் சேர்த்துருக்கிறேன். இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. பால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை கொதிக்கிற பாலில் சேர்த்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா தேங்காய் பால் 1/2 கப் சேர்த்துருக்கிறேன். தேங்காயோட அந்த ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறோம் இல்லையா, அது மட்டும் சேர்த்திங்கனாலே உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். 1/2 கப் சேர்த்தா போதும். தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இது சர்வ் பண்ணுறப்ப நீங்கள் இதில் தேங்காய் துருவலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நட்ஸை துருவி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.